ஆர்வமாக இருந்தது ஊரோடு விளையாடு தோப்போடு வச்சு தாமுகமட்டவர்கள் வணக்கம் பங்கோ. அன்பு வணக்கம் நேயர்களுக்கும் வாணிமோகன் அவர்களுக்கும். மீண்டும் ஒரு ஊரோடு விளையாடு நிகழ்வு நீண்ட விடுமுறைக்கு பிறகு மீண்டும் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஊரும் அடுத்தது வித்தியாசமான ஒரு பகுதியும் நாங்கள் நேரம் கிடைத்தால் பேசிக்கொள்வோம் என்றும் சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்பொழுது நாங்கள் பழமொழியின் கருத்துக்குள்ள போவோம். அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான். அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான். இதுக்கு என்ன சரியான கருத்து சொன்னார்கள், எப்படி அது மறுபடைந்து இருக்கின்றது? அடி உதவுவது போல அடி போட்டால் தான் பாத்திமார் அடி போட்டால் தான் பிள்ளைகள் படிக்கிறார்கள். அது போலத்தான் சில சில விஷயங்களை அந்தந்த விதத்தில் சொல்ல வேண்டும். சொன்னால்தான் அது நகரும். உங்கள் கருத்தாக இருக்கின்றது. நாங்க சொல்லுவோம் அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க நாங்க சொல்லிக் கொள்வோம். அது ஒரு பழமொழி தான். அது எதுக்காக சொல்லப்பட்டது, எதுக்காக மாற்றம் அடைந்திருக்கின்றது, அது எப்படி மாற்றம்? அடி அடித்தால் தான் அம்பிகை நகரும் என்ற ஒரு பழமொழி இருக்குதானே. அப்ப நாங்க அந்த பழமொழிக்கு நான் வரல. நான் வந்திருக்கிறேன் அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான். அடி என்றால் நான் நினைக்கிறேன் பல அடிகள் இப்போ அளவையும் அடி என்று சொல்லலாம். நாங்கள் எடுத்து வைக்கிற பாத அடிகளையும் அடி என்று சொல்லலாம். அதுகளை வைத்து தான் இந்த பழமொழி வந்து இது மறிவு இப்படி வந்ததோ என்பது என் பக்கமான இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் இந்த இறைவனுடைய திருவடிகளை நாங்கள் வணங்கும் போதுதான் அந்த பலனை பெறும். அதுபோல் அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க நினைக்கிறேன். திருவடியைத்தான் கடவுள் இந்த திருவடியைத்தான் சொல்லப்படும். சிறப்பான வாழ்த்துக்கள் ஜியாக்கா தொட்டிருக்கிறீங்க. அடி என்பது பகவானின் பாதத்தை குறிக்கிறது. உடன் பிறந்த அண்ணன் தம்பி உதவாம விட்டாலும் இந்த பக்தி உள்ளவர்களுக்கு அருள் பாவிப்பவர்கள் இந்த இறைவன் இது அருள் எங்களுக்கு இருக்கும். அந்த நாங்க வணங்கி கொண்டிருக்கிற நேரம் அவர் எங்களை கைவிட மாட்டார் என்பதுதான் இதாக இருந்தது. ஆனா இது நாங்க எங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க மாற்றிக்கொண்டோம். அடிச்சா தம்பிள்ள படிக்கும், அடியாத மாட படியாது, அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு நாங்க மாற்றிக்கொண்டோம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது நான் வித்தியாசமான ஒரு பகுதி. எங்களோட நாட்டுல நிறைய சின்ன சின்ன நீங்க பூச்சிகள் வகையெல்லாம் பார்த்துருப்பீங்க. இலங்கை பூச்சி வகையில எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுல இலங்கை அழகி என்று அழைக்கப்படும் பூச்சி வகை எது? இது ஒரு திணை விலங்கு என்று சொல்லப்படுகின்றது. நீங்க அதை கண்டுபிடிங்க பார்ப்போம். இருக்கா, திருப்பி சொல்லுங்க. இலங்கை அழகி என்று அழைக்கப்படும் பூச்சி வகை எது இலங்கையில? மின்மினி பூச்சி. உங்களோட பதில் அது வண்ணாத்தி பூச்சி. அது உங்களோட பதில். பாப்போம், எல்லோரும் முயற்சி செய்து கொள்ளுங்க. இலங்கையில இருக்கிற பூச்சி இருக்கிறீங்களா? இலங்கையில இருக்கிற பூச்சி அதுல இலங்கை அழகி என்று அழைக்கப்படுகிறதாம் ஒரு பூச்சிக்கு. இலங்கை அழகி அதாவது திணை விலங்கு. திணை விலங்கு திணை விலங்கு என்று சொல்றது பறக்கிற சின்ன விலங்கு. சின்ன இந்த பூச்சி வகையில திணை விலங்கு என்று சொல்வார்கள். பட்டாம்பூச்சியா? உங்களோட பட்டாம்பூச்சி. பாப்போம் வாணி. உங்களுக்கு வாழ்த்துக்களை என்ன கேட்ட நீங்க? இலங்கை அழகி. இலங்கை அழகி என்று அழைக்கப்படும் பூச்சி எது? இலங்கை அழகிங்க. ஆம், நீங்க மனிதர்ல மட்டும்தான் அழகி இருக்கி. வணக்கம் வஜிதா அவர்களே. வணக்கம் பத்மினி. நான் பத்மினி கவலாந்த. நானும் பட்டாம்பூச்சி என்று சொல்லி பார்க்கிறேன். உங்களோட பதிலாக இருக்கிறது. இலங்கை அழகி என்றுதான் அழைக்கப்படுகின்றதாம் அத இந்த பூச்சி வகைய. பட்டாம்பூச்சி தான். சில நீர் மண்ணாத்து பூச்சி, சில பேர் பட்டாம்பூச்சின்னு சொல்ல. பட்டாம்பூச்சி தான். சிறப்பான வாழ்த்துக்கள். இந்த பத்மினியும் இந்த இவையும் முதல் சொல்லியிருந்தாங்க. யாரு? பத்மினி தான் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். இல்ல முதல் ஜெயநடேசன் சொன்னீங்க. நீங்க பட்டாம்பூச்சியா சொன்னீங்க ஜெயலலிதா? மின்னி மினி பூச்சி நீங்க தானே. உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். பண்ணாத்தி பூச்சி பட்டாம்பூச்சி 2-3 தான். இலங்கை அழகி என்று அழைக்கப்படுறது அதைத்தான் சொல்லியிருக்கலாம். அடுத்தது, இலங்கையில காணப்படுகின்ற வெளிச்சத்தை கொடுக்கின்ற பூச்சி அது?
அது மின்மினி பூச்சி. இதுதான் மின்மினி பூச்சி. அது மின்மினி பூச்சி. மின்னி மினி பூச்சி. பூச்சி சிறப்பான வாழ்த்துக்கள். அடுத்தது நெற்கதிர்களை பாதிக்கும் பூச்சி. வெட்டுக்கிளி. நெற்கதிர்களை பாதிக்கிற பூச்சி 4 வகைப்படுகின்ற பூச்சி நெற்கதிர்களை பாதிக்கின்ற பூச்சி. அதுதான் நீங்க சொல்லிக் கொள்ளுங்க பாப்போமா. சொன்ன பதில் சொல்லக்கூடாது. வெட்டுக்கிளி. பூச்சி வெட்டுக்கிளி. யாரு வெட்டுக்கிளி வெட்டு பூச்சின்னு யாரு சொன்ன? நான் சொன்ன வீட்டுல நீங்க சொல்லிட்டீங்க உங்களோட பதில் சரி. வெட்டுப்பூச்சி ஒன்று, வெட்டு கிளிந்து சொன்னாலும் இதுதான், வெட்டு பூச்சின்னு சொன்னாலும் 2 3. பாப்போம் மற்றவர்கள் சொல்லுங்க பாப்போம். எல்லாம் பூச்சியா சொல்லணும். பூச்சி வகை தான் அந்த அந்த நெற்கதிர்கள பாதிக்கின்ற பூச்சி வகை. இது இலங்கையில் அதிகமா இலங்கை இந்தியா போன்ற பகுதிகளில் நிறைய பாதிக்கின்ற பூச்சி வகைகள். இன்னொன்று இருக்கு என்ன? தத்துவட்டியா? வாழ்த்துக்கள். தட்டு வட்டி தட்டி பூச்சின்னு சொல்வது அதுவும் சரி. சொல்றது தெரியா? வெட்டுக்கிளி பாத்துக்கணும். தட்டு வட்டி வெட்டுக்கிளி வேற, தட்டு பூச்சி தட்டு பூச்சி பிடி டொக்குன்னு மற்ற அந்த இன்னொன்று அந்த ஒரு புழு கொண்டு இருக்குல்ல, அந்த இலியலை சுருட்டி கொண்டு இருக்கும் அந்த புழு என்னண்டு அது என்ன பச்சை மாதிரி சுருட்டி புழு கொண்டு அது அந்த பழுதாக்குறது அந்த கதிர்களை சுருட்டி புழு இல்ல பூச்சில அந்த ஈ மாதிரி இருக்குமே சொல்ல பாரா. ரத்த பூச்சியும் சரிதான், ரத்த பூச்சியும் இருக்குது. இன்னொன்று அந்த இப்ப இந்த கதிர வந்தா அப்புறம் கதிர வந்தவன அந்த பாலை குடிக்கும். அது என்னன்னு சொல்றது பாப்போம். அரிவட்டும் என்னன்னு சொல்லுவாங்கல்ல, அது தலைவாக்குல பக்கம் எல்லாம் அந்த இலையில இணைக்குமே அந்த பெரிய என்னன்னு சொல்றது. வணக்கம் ஐயா. வணக்கம். செஞ்சிட்டாங்க அழிவு பூச்சிகளை. அரைக்கொட்டி என்று ஒரு அரைக்கொட்டி பூச்சி. அரைக்கொட்டி சொல்லுங்க. வாழ்த்துக்கள் ஈஸ்வரண்ணா. அரைக்கொட்டி வேற, தட்டுப்பூச்சி வேற. அரைக்கொட்டி தான் அந்த அந்த நெல்லு அந்த கதிராகிற பருவத்துல வந்து அழிக்கிறது. குருத்து பூச்சி என்று குருத்து பூச்சி அதைத்தான் நெல் பப்புல ஈந்து சொல்லுவார்களாம். நெல் பப்புல ஈந்து சொல்றது இந்த குருத்து பூச்சிக்கு இன்னொரு பதில். உங்களுக்கு வாழ்த்துக்கள். நெல் தொப்புல ஈந்து சொல்வார்களாம். அடுத்தது இன்னொன்று 2 பூச்சி வகை இருக்கிறது. ஒரு மஞ்சள் நிறத்துல இருக்கிற அதுக்கு என்ன பேரு? நீங்க சொல்லிருக்கீங்க தெரியாத. பனிப்பூச்சி சொல்லுவார்களாம். மெல்ல பறக்கக்கூடிய அந்த ஒரு மணிப்பூச்சியா? பனிப்பூச்சி என்று சொல்லுவார்களாம். ஒரு பூச்சி வகை இருக்குது. அது தெரியாது. கிட்ட போக்குள்ள இந்த இது மாதிரி அந்த நெல்லுகளுக்கு மேலருகின்ற அந்த பதறு மாதிரி பறக்குமா. பனிப்பூச்சின்னு ஒண்ணு இருக்குது. அடுத்தது சந்து குத்தின்ற ஒரு பூச்சி வகை இருக்கு. சந்து குத்தின்ற ஒரு பூச்சி வகை இருக்குது. வளவும் நெற்களை பழுதாக்குன்ற இது இதாகும். அடுத்தது நான் தெரிந்து கொள்வதற்காக கொண்டு வந்தேன். இப்பொழுது நாங்க ஊருக்குள்ள போவோமா. இப்பொழுது 10 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. 10 எழுத்துக்களை கொண்ட ஊர் இது. இதுக்குள்ள 3 விடயங்கள் அடக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று வெளிச்சத்தை கொடுக்கின்ற ஒரு பொருள், நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது ஒரு பொருள்ல நாங்க ஒரு இடத்துல இருந்து மாற்றி அந்த இடத்தை மாற்றுவதற்கு நாங்க பேச்சு வழக்குல சொல்லப்படுற ஒரு சொல் ஒன்று வரணும். 2வது தாமரை மலர்கள் வாழுகின்ற இடம். இது 3ஐயும் இணைத்தால் ஒரு ஊரொன்றோ அழகான ஊரொன்றோ அதுக்குள்ள ஒளித்திருக்கின்றது. எங்க கண்டுபிடிங்க பாப்போம். முதலாவது வெளிச்சத்தை தருகின்ற ஒரு பொருள். வெளிச்சத்துக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பொருள். சரியா? வெளிச்சத்தை கொடுப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பொருள். எதாக நீங்க எதை எடுத்தாலும் சரிதான். 2வது ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து நாங்க மாற்றி அதை மாற்றுவதற்கு அந்த எடுக்கின்ற ஒரு செயல்பாடை நாங்க பேச்சு வழக்குல இவ்வாறு சொல்வோம். அந்த பொருள் ஒளிந்திருக்கிறது. 3ஆம் பகுதி தாமரை மலர்கள் வாழுகின்ற இடம்.
அது மூன்றையும் இணைத்துங்கண்டா பத்தளத்துல ஒரு அழகான ஊர் ஒன்று இதுக்கு ஒளிந்திருக்கும். இது யாழ்ப்பாணத்திலயா அல்லது உங்களுடைய பக்கமா? அதை சொல்லக்கூடாதுன்னு இல்ல நினைக்கின்றேன். சொன்னா நாங்க நீங்க முயற்சி செய்து பாருங்கக்கா. ஊர் நம்ம இலங்கைக்கு உள்ளதான் முயற்சி செய்யுங்க. அப்படி இல்லாட்டி நாங்க அந்த பகுதியை தருகிறோம். வெளிச்சம் வெளிச்சத்துக்காக பயன்படுத்துகின்ற ஒரு பொருளா அதை அங்க கவனமா வைத்துக் கொள்கிறோம். பொருளா சொல்றீங்க என்ன? ஆம் ஆம். வெளிச்சம் எப்படியான இதுல இருந்தெல்லாம் எங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கின்றது. சூரியன்ல இருந்தெல்லாம் எங்களுக்கு வெளிச்சம் கிடைக்குது. அப்ப ஒரு பொருள். நடுப்பகுதி நகர் என்று வரும்னு சொல்றேன். நகருக்கு பேச்சு வழக்குல மாற்றுது. நாங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருளை மாற்றி வைக்கிறது. அந்த அந்த நாங்க பேச்சு வழக்குல சொல்லுவோம். கடைசிய குளமண்டு வரும். தாமரை குளம் குளத்துல முடியும் நிற்கிறேன். கிடக்காம சொல்லிக் கொண்டு விளக்கு வைத்த குளம் வந்து சிறப்பான வாழ்த்துக்கள். விளக்கு வைத்த குளம். ஏன்னா பவனியாக்காக அது இடத்துல இருக்குது. விளக்கு வைத்த குளம் விளக்கு வைத்த குளம் எப்படி இதை நீங்க கண்டுபிடிச்சீங்க? விளக்கு எடுத்தேன். அந்த பவானி குளம் விளக்கு வைத்த குளம் வந்து நான் அறிஞ்சிருக்கேன். அங்கால பவானி குளம் பாத்தீங்கன்னா வெளிச்சத்தை தருகின்ற ஒரு பொருள் விளக்கு. குளம் நான் வைத்தேன்னு தெரியாது. சிறப்பான வாழ்த்துக்கள். விளக்கு வைத்த குளம். அடுத்தது இது 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர். இது ஒரு இதுக்குள்ள 3 விடயங்கள்ல அடக்கப்பட்டிருக்கு. சரியா? ஒன்றை கற்றுக் கொடுப்பவரை இவ்வாறு அழைப்போம். முதல் பகுதி ஒன்றை கற்றுக் கொடுப்பவரை இவ்வாறு அழைப்போம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2வது கட்டிடங்கள் அமைப்பதற்கு இதுவும் ஒரு மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகின்றது. 2ஆம் பகுதி. 3ஆம் பகுதி கால் என்றும் இதற்கு ஒரு சொல் இருக்கின்றது. கால் என்றும் இதை அழைப்பார்கள். கால் காவல் நல்ல கால். இது ஒரு அகராதி சொல். கால் என்றும் இதுக்கு ஒரு இன்னொரு சொல் அழைப்பார்கள். 6 எழுத்துக்களா? 6 எழுத்துக்கள். முதலாவது தரவு என்ன சொன்னீங்க? முதலாவது ஒரு ஒன்றை கற்றுக் கொடுப்பவர்களை அழைப்பார்கள். 2வது கட்டிடங்கள் அமைப்பதற்கு இதுவும் ஒரு மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகின்றது. 2ஆம் பொருள். 3ஆம் பொருள் கால் என்கின்ற இந்த இதுக்கு ஒரு அகராதி சொல் இருக்கின்றது. இப்ப நாங்க வீடு எடுத்துக்கொண்டா மனை இல்லம் என்று சொல்ற மாதிரியே இதுக்கு கால் என்றும் ஒரு சொல் இருக்கின்றது. இலகுவான தரவுகள் முயற்சி செய்து பாருங்க. காலண்டா பாதம் என்று வரும் கடைசியில. கற்றுக் கொடுக்கும் இடமா முதல் சொல்லிங்க. மன்னிப்போடு சத்தம் கேட்கவில்லை. குளத்துல முடியுமா? சத்தம் குளத்துல அதான் குளம் வேண்டா ஆரிய குளம் வேண்டா ஆசிரியருக்கா சொல்லுங்கள். மன்னிப்போடு சத்தம் சொல்றீங்களா? நீங்க ஆரிய குளம் வராது. இதுல பாதம் இல்ல காலண்ட இல்ல சொல்றேன். காலண்டும் வருகிறது. காவல் நாண்டும் அந்த கண்டுபிடிங்க. காவல் நாண்டும் சொல்லுவார்களாம் இந்த பின்பகுதி. அடி என்று வருமா? ஐயோ பாதம் காலுக்கு இதொரு நம்ம தெரியாத சொல். நிறைய சொற்களை நாங்க ஒன்றை கற்றுக்கொள்ளும் போது இதைத்தான் திரும்பி அன்னைன்னு சொன்னா அம்மா அதைத்தான் நாங்க கற்றுக்கொள்கின்றோம். சில பொருட்கள் எங்களுக்கு மறைபொருளாக இருக்கின்றது. இலைமறை காய்களாக. அப்ப நாங்க அதுகளையும் கற்றுக்கொள்வது ஒரு நிகழ்விட சிறப்பாக இருக்கிறது என்று பூனாவில முடியுமா? பூனாவில இல்ல. நம்மளுக்கு தெரிந்தது நிறைய. மற்ற சொன்னா நீங்க உடனே இப்ப நாம் வச்சிருக்கிற மற்ற எடுப்பீங்கன்னு சொன்னா உடனே நீங்க பதிலுக்கு வந்துடுவீங்க. இதையும் நாங்க கற்றுக்கொள்ள வேண்டும். காவல்னா என்றும் இதற்கு ஒரு பொருள் இருக்கிற. காவல்னால 2 இடத்துல வருமா? அது பின்னுக்கு வரும். நீங்க பின்னுக்கு நீங்க எடுத்து கொடுப்பவனா நீங்க கண்டுபிடித்து விட்டீர்கள். முன்னுக்கு ஆசிரியர் இது மற்ற என்ன சொன்னீங்க? கட்டிடமா எப்படி வரும்? 6 எழுத்துல எப்படி ஆசிரியர் வரும்? நீங்க முன்னுக்கு நீங்க முயற்சி செய்யுங்கள். ஒன்றை கற்றுக் கொடுப்பவர்களை இவ்வாறு அழைக்கின்றோம்.
எங்களோட தமிழ் பண்பாடுகளில் இதுவும் ஒரு முக்கியமாக நாங்க ஒருவருக்கு சொல்லும் போது இவங்களை மதிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கின்றோம். ஆசான் இடம் இருக்கு. மணலுக்கு கல்லு வரும் நினைக்கிறேன். இதுக்கு மேல நான் எப்படி உங்களுக்கு சொல்றது? ஒரு மண் வெளி, வெளி என்றால் அடிக்கு வருமோ தெரியல. என்ன என்ன ஈஸ்வரன்? ஒரு மண் காடு. சிறப்பான வாழ்த்துக்கள். குரு மண் காடு. குருமன் ஒன்றை கற்றுக் கொடுப்பவர்களே ஆசிரியரை நம்ம குரு என்று சொல்லுவோம். சொல்றது. ஆம். அடுத்தது கட்டிடங்களுக்கு பயன்படுத்தப்படுகிற மூலப்பொருட்கள் மண். காடு என்றால் கால் என்றும் சொல்லப்படுகிறது. எங்க இருக்குது இந்த இடம்? திருமன்காடு வவுனியாவில் இருக்கு. இடத்தை சொல்லக்கூடா நீங்க. சாரி நம்மள இலங்கைக்குள்ளதான் குருமன் காடு. தரவன் நீங்க வடிவாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஊரை நீங்க வடிவாக கண்டுபிடிக்கலாம். காவல் சொன்னா காடு, கால் சொன்னாலும் காடுதான். நம்ம இப்ப மனம் சொன்னா நீங்க பிடிச்சிருப்பீங்க. அதாலதான் அந்த 2 சொற்களையும் நான் தந்தேன். அடுத்தது 8 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. இது ஒரு ஒரு சிறப்பு மிக இடமாக கருதப்படுகின்றது. சிவபெருமானுக்கும் இந்த ஊருக்கும் நெருங்கிய தொடர்பு ஒன்று இருப்பதாக நான் சொல்லிக் கொள்கின்றேன். எனக்கு அது கொஞ்சம் விளங்குற மாதிரி தான் இருக்கிறது. எனக்கு அது சரியான கருத்து விளங்கவில்லை அப்படி நான் நினைக்கிறேன். நம்ம 2 எழுத்துக்களையும் தருகின்றேன். 8 எழுத்துக்கள். நீங்க நிரப்ப வேண்டிய இடப்படி 6. சீனாவும் உம்மன்னாவும். சிவனொளி பாதம் எப்படி வரும்? 8 எழுத்துக்கள். 8 எழுத்துக்கள். நான் முதல் எழுத்து சீனா தந்திருக்கிறேன், கடைசி எழுத்து உம்மன்னா தந்திருக்கிறேன். கடைசி எழுத்து என்ன? உம்மன்னா. எனக்கு அது கருத்து சரியாக எடுக்கிற கஷ்டமாக இருக்கிறது. கடைசி என்ன வேற கொடுத்தீங்க? உம்மன்னா. உண்மைனால நீங்க சொல்றீங்க. பாதம் பிள்ளையோ? சிதம்பரம். சிறப்பான வாழ்த்துக்கள். சிதம்பரம். சிதம்பர. இன்னொன்று கோயில இல்ல, இன்னொன்று என்ன கொஞ்சம் வரணும் வாங்க. இல்ல, சிதம்பரபுரம். 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 8 எழுத்து சொன்னேன் நான். இடவழி நிரப்பதான் 6 எழுத்து. அடுத்தது 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. இது நான் தந்த 3 ஊர்களும் வவுனியா மாவட்டத்தில் இருக்கின்ற ஊர்கள். விளக்கு வைக்கபுரம், சிதம்பரபுரம், குருமன்காடு, வவுனியாவில் இருக்கிற ஊர்கள் தான் இது. அடுத்தது இது 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு தேயிலை பெருந்தோட்டங்கள் அதிகமாக அமைந்துள்ள இடம் என்று இது சொல்லப்படுகின்றதா. தேயிலை தோட்டங்கள் அதிகமாக அமைந்துள்ள இடம் என்று இந்த இடத்தை சொல்லப்படுகின்றதா. 4 எழுத்துக்கள் தான் இந்த ஊருக்கு இருக்கிறது. அப்ப நீங்க முயற்சி நுவரெலியாவுக்குள்ளதான் இந்த ஊர் இருக்குது. இதுக்குள்ள நான் தருகின்றேன் 3 தரவுகளை நான் தருகின்றேன். எங்கள் இதயம் அடிக்கின்ற ஒரு சத்தம் ஒன்று இதுக்கு சொல்லப்படுகிறது. முதல் தரவை கேளுங்க. இதயம் அடிக்கின்ற சத்தத்தை இப்படித்தான் சொல்வார்கள். சரியா? அடுத்தது இதுல ஒரு படமும் வந்திருக்கிறது. அவசர படம். அடுத்தது அரசனை இவ்வாறு நாங்கள் அழைப்போம் ஒத்த சொல் கொண்டு. அடுத்தது அங்கே முடிச்சாவே பாட்டுக்கலாம். இதே சொல்வார்கள். அரசனுக்கு கோ என்று சொல்லப்படுகிறது. யார் என்று சொல்வதற்கு நம்ம மொழியில் ஜெர்மன் மொழியில எல்லாம் ஆம் என்று சொல்வதற்கு யா என்று சொல்லப்படுகிறது. 3 இணைந்தால் அழகான ஊர் உண்டு. டிக்கோயா. நல்ல இடம், நடந்து போறதுக்கு நல்ல அழகான இடம்.
தேயில இலங்கையின் தேயிலை தோட்டங்கள் அதிகமாக அமைந்துள்ள இடமாக இது செலவாக்குள்ளே பார்க்கறதுக்குள்ள அடுத்தது இதுவும் 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊராக அமைகின்றது. இரத்தினக்கல் அகவுகளில் இதுவும் ஒரு இடமாக சொல்லப்படுகிறதா. இரத்தினக்கல் அகவு செய்யப்படுகின்ற பல இடங்கள் இலங்கையில இருக்கிறது. அந்த இடத்துல இதுவும் சொல்லப்படுகிறது. இது 4வது இடத்தை பெற்றிருக்கின்றது. இரத்தினக்கல் அகவுல 4வது இடத்தை பெற்றிருக்கின்றது. இந்த ஊர் 4 எழுத்துக்களை கொண்டது. 4 எழுத்து என்னத்தை கொண்டிருக்கிற முதல் அந்த இரத்தினக்கல் அகவு எடுக்கிறதான் அந்த அகவுகள் ரத்தினபுரி இரத்தினக்கல் அகவுகள்ல இந்த இடம் 4வது இடத்தை பெற்றிருக்கிறதாம். அந்த இதுவும் ஒரு தேயிலை தோட்டத்து பகுதிக்குள்ள உள்ள ரத்தினபுரி வராது. என்ன அது நோட்டன் இல்லை. அப்படி என்ன நோர்வுட் அது சொல்லியாச்சு. இப்ப நான் இதுக்கு சொல்றேன், நாங்க பால் எல்லாம் வாங்குவோம் அந்த காலத்துல உடைக்காம இருக்கிற, அதுக்கு ஒரு ஆங்கில பதம் ஒன்று சொல்லுவோம். சாமான்கள் எல்லாம் பக்குவப்படுத்துறது, தரவக்கிழங்க பக்குவப்படுத்துறதுக்கு பயன்படுத்தப்படுத்துற ஒரு பொருள். அதை நாங்க ஆங்கிலத்துல பாவிப்போம். அந்த சொல்ல தமிழ்ல வராது. அந்த 2 எழுத்துக்கள்ல முதல் அந்த ஊருக்கு போடுங்க. 2வது பெரிது, அதற்கான எதிர்மறை சொல்ல எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல 2 எழுத்து, 2 எழுத்தை மட்டும் எடுங்க. பின்னெழுத்த அழிச்சிங்கன்னு சொன்னா அந்த 2 எழுத்தையும் அந்த தரவையும் சேர்க்கும் போது ஊர் இங்கு பூரணமாகுகிறது. அதுவும் 4 எழுத்தா? பெரிய வரக்குள்ள அந்த அந்த 8 எழுத்து 4 எழுத்து. சிங்கள பெசரி பேச்சு வழக்குல சொல்லுவோம் தானே, பெரிய அப்படி சொல்லி பெரியதுக்கு பேச்சு வழக்குல ஒரு சொல்லொன்று சொல்லுவோம் தானே. குழந்தை பிள்ளைகளை பார்த்து நாங்க சொல்லுவோம். சிறியதுன்னு சொல்லுவோம். பேச்சு வழக்குல நீங்க எடுத்துட்டு வந்து கடைசி எழுத்தை சின்ன சின்ன சிங்கள ஊர்கள் மாதிரிதான். அப்ப நீங்க எப்படி எடுக்கணும்னு நீங்க விளங்கி கொள்ளுங்க. சிறு 4 எழுத்துன்னு சொன்னீங்க. 4 எழுத்தாம். முதல் தரவு நாங்க இத பால்கள் இருக்குதானே, இந்த பக்குவப்படுத்தப்பட்ட பாலை எல்லாம் பக்குவப்படுத்துவார்கள். இதுகள்லதான் பக்குவப்படுத்தாலும் ஒரு ஆங்கில சொல் 2 எழுத்து. நாம் அதிகமாக டீ எல்லாம் போடுவோம் தானே, அதுக்கு நாங்க வாங்குவோம். இல்ல அப்ப என்ன சொல்லுவோம், முன்னுக்கு இந்த பால் தான் வாங்கினோம்னு சொல்லுவோம். இப்ப கலன் மாதிரி வேற ஒரு பொருளை நாங்க வாங்குவோம், ஆங்கில சொல்லுண்டு. அதுல 2 எழுத்து நீங்க வரும், அதை விடுங்க. 2வது நாங்க சின்ன குழந்தை பிள்ளைகளை இவ்வாறு அழைப்போம். பேச்சு வழக்குல எப்படி சொல்லுவோம் அதை கண்டுபிடிச்சு நீங்க கடைசி இடத்தை பற்றினீங்கன்னு சொன்னா அந்த ஊர்ற பகுதி வரும். முதல் ஒரு போத்தலுக்கு பொட்டுன்னு சொன்ன பொட்சுரி. நீங்க பக்குவப்படுத்தின பால் போட்டுல வாங்குறேன், உங்களோட மண்டையில கூட்டு போடணும். சுத்திகரிக்கப்பட்ட பால் அது சுத்திகரிக்கப்பட்ட நான் சுத்திகரிக்கப்பட்ட பால் சொல்லலையே, பக்குவப்படுத்த பால் பவுடர் பால் அதான் சொல்றீங்க. அப்ப நீங்க அதை போத்தல்ல தருவாங்க உங்களுக்கு? இல்ல பேக்கெட்ல வாங்குவோம், பிளாஸ்டிக் பையில வாங்குவோம், பேக்ல வாங்குவோம். எல்லாம் மந்திரிக்கு பதில் வரல. ஈஸ்வரன் வருவாரு. வருமா? நாங்க மீன் வகையிலும் அதிகமாக சொல்லுவோம். மீன் வாங்கக்குள்ள சொல்லுவோம் பொடி சிங்களம். அத நீங்க தமிழாக்குனீங்கன்னா சரி. அதுல நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல கடைசி எழுத்தை எடுத்துட்டு 2 எழுத்தை மட்டும் நல்ல நிறைய தரவுதாரம் கண்டுபிடிக்கிறீங்கல்ல. ரெண்டாவது நீங்க குழந்தை பிள்ளைகள் இருக்குதானே, அதுகளை நாங்க பேச்சு வழக்கில் சொல்லுவோம்.
அதை எடுத்தோம்னா அதை எடுத்துட்டு நீங்க கடைசி எழுத்தை வச்சு நீங்க என்ன சொல்லுவோம் என்ன இப்படின்னா சொன்னா இது ஊரா ஊருதான். ஆம். பொடியாடி பொடிசாமி சின்னமடு குருமான் கொஞ்சம் குருமான்னு சொல்லுவேன். அப்ப குரு கொண்டு வருமா? இப்ப நான் முதல்ல நீங்க தரவ நீங்க அதுக்கு சின்ன பதில தரலையம்மா. நீங்க பக்குவப்படுத்தப்பட்ட பால்களை எல்லாம் பக்குவப்படுத்தி வைப்பார்கள். அதை பதப்படுத்தி வைப்பார்கள். பதப்படுத்தி நீண்ட காலங்கள் பாவனைக்காக பக்குவப்படுத்தப்படுவார்கள் பாலையெல்லாம். அப்ப என்னத்துல அதை பக்குவப்படுத்துகிறார்கள்? பேக் வழியா அப்படிதான் செய்வாங்க. புட்டி வழியா மட்டும்தானே இருக்குது. பெட்டியில ஆங்கில சொல் என்று சொல்லுகின்றேன். ஐயோ எல்லாரும் ஆங்கிலத்துல சொல்லும் போது ஊரை கண்டுபிடிங்க. இப்ப இது சொல்ல கின்பொடி ஆங்கிலத்துல டின்வரும் மற்றது சின்னதுக்கு சிங்களத்துல சொல்லுங்கள நீங்க ஊரை சொல்லுங்க. அவன் அப்படி இருக்கா ஒரு டின்பொடி சொல்லியா நான் உங்கள்கிட்ட இப்ப பெரிய பெரிய ஒரு குழந்தைய பார்த்து ஒரு புள்ள செய்யுது. அந்த பிள்ளைக்கு அம்மா அடிக்க வாரா, நீ என்ன சொல்லுவீங்க? நீங்க அடிக்காதங்க, அந்த பிள்ளைக்கு அடிக்காதங்க, இது இப்படி நடந்து செஞ்சுட்டு பெரிய பிள்ளை இல்ல இந்த பிள்ளைக்கு அடிக்காதங்க நீங்க சொல்றீங்க. அதுக்கு எதிரான சொல்ல கண்டுபிடிங்க. ஐயோ உங்களுக்கு எல்லாருக்கும் முட்டை போட்டு ஊரு வெளிநாடு பேர் ஊர்லதான் இருக்கு பாத்தீங்களா? சொன்னா அது டின்னல்ல வரும். பக்குவப்படுத்த டின்னல் டின்னல் என்ன வரும்? டிஎன்ல வருது. பேச்சு வழக்கில் நாங்க சொல்லுவோம். தமிழ்ல பேச்சு வழக்கில் எப்படி சொல்லல, பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவீங்க? நாங்க சொல்றாங்க டின்னு சொல்றீங்க. நாங்க எங்கட பகுதியில டின்னு தான் சொல்லுவோம். நாங்க போனின்றோம். என்ன தெரியாது. நான் வந்து தெளிவுபடுத்திக் கொள்ளுங்க. கிழக்கு மாகாணத்து எங்கட பகுதியில எங்கட இஸ்லாமியர்கள் வாழ்கின்ற பகுதியில நாங்க டின்னு தான் சொல்லுவோம். அதை டின் பால் என்று சொல்லுவோம். அப்ப எப்படி சொல்லுவீங்க? தமிழ்ல சொல்லுங்க பாப்போம். ஒரு ஆளை சொல்லுங்க. நீங்க பால் டின்னு சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க? எத்தனை இடத்துல சொல்லுவீங்க? தமிழ்ல சொல்லுங்க. ஆனா பால் டின்னு நாங்க சொல்றீங்க, கலந்துதான் கதைக்கிறோம். சொல்லுவீங்க பால் டின்னு தான் சொல்றோம். எத்தனை இடத்துல வருது? 4 இடத்துல. சரி சரி. சரி, அது நீங்க சொல்றது டின்னு நாங்க நீங்க டின்னு சொல்றீங்க. அதுதான் பக்குவப்படுத்துற இதெல்லாம் டின்னில அடைச்சு வச்சிருக்கிறதுதான். அப்ப நீங்க பேச்சு வழக்குமாய் தான் கதைக்கிறேன்னுக்கா. பேச்சு வழக்கு எழுத்து மொழிலாம் நீங்க கதைக்கிறப்ப வீட்டுல கடைசிதான் தெரியல. கடையில சின்ன பிள்ளை சின்ன அப்ப இந்த நானாவதுக்கு சொன்னேன். அந்த நானாவதுன்னு சொன்னா இது அந்த இடத்தினக்கள் அகழ்வு செய்யறாங்கதான் இலங்கையில. அதுல 4வது இடத்துல ஊர் இருக்குதான்.
புது கிராமம் இருக்கு. அதானே புது tension இடம் இல்ல, நாங்க தெரியாம இருந்துச்சு. பழைய ஊருதான். இந்த இலங்கையில வாழைச்சேனை, ஓட்டமாவடி, வங்காளம், காத்தாங்குடி, அப்படி கொஞ்சம் பேர் கிழக்கு மாநிலத்திலையும் யாழ்ப்பாணத்துல கொஞ்சம் பேர் இப்ப நாங்க தெரிந்து வைத்திருக்கின்றோம். இலங்கைக்குள்ள நிறைய ஊர்கள் இருக்கிறது. இப்பொழுது இந்திய தமிழர்கள் பெருமளவில் வசிக்கும் ஊர்களில் இதுவும் ஒன்று. பெருமளவில் இந்திய தமிழர்கள் வாழ்கிறார்கள் இலங்கையில. அந்த தேயிலத்தோட்ட பகுதிதான் இதுவும். அப்ப நீங்க கண்டுபிடிங்க, இதுவும் 4 எழுத்துக்களை கொண்ட ஊரு. இதுவும் தெரியாது சொல்லக்கூடாது. இன்னும் வேற இல்லையா? அதான சொல்றேன் நான், 4 ஊர் தான் நமக்கு தெரியும். நுவரெலியா, காலி, காலி, கட்டன், ஐசாவில் அங்காலை முங்காலையெல்லாம் இங்கே இருக்கு. அங்காலை அங்க இருக்கலாம். மலைநாட்டு பக்கத்துல இந்தியா மலைநாடுதான். நான் தருகின்ற மலைநாடுதான். என்ன ஒரு இந்திய தமிழர்கள் பெருமளவில் வசிக்கும் ஊர்களில் இதுவும் முதன்மை பெறுகின்றது. முதலாவது இடத்தில் இருக்கலாம். இங்கு நிறைய எத்தனை இடத்து? 4. ஆம். இங்கு ஒரு அணை இருக்குதாம். விசேஷமாக 6 இந்த பேர்ல இருக்கிறது. இடம் வருது இல்லை. தேர்தல் தொகுதியும் ஒன்றும் இதுக்குள்ள இருக்குதாம். இல்லை பீட்டியோட கண்டகள் ஞாபகம் இல்லை. ஆள் பீட்டி அதை முந்தைய கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது நீங்க சொல்றதெல்லாம். இப்ப நான் தரவு தருகிறேன், கவனம் மக்களுக்கு அவசரப்படாம. இலங்கையில சரியா ரொட்டி வகையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அமைதியா கேட்டுக்கொள்ளுங்க. இந்த இதுல நம்ம வாங்குற ரொட்டி வகையில இது ஒன்று. அதை கண்டுபிடிச்சு அந்த கடைசி இடத்தை நீங்க எடுக்கணும். கடையில நீங்க ரொட்டி வாங்குவீங்க தானே, வித்தியாசமான ரொட்டி எல்லாம். அந்த ரொட்டியை நீங்க கண்டுபிடிச்சு அந்த கடைசி இடத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த ஊர்ல முதல் பகுதி வருகிறது. அடுத்தது நிலப்பகுதியை விட்டு உயரமான பகுதியை இவ்வாறு அழைப்போம். நிலப்பகுதியை விட்டு உயரமான பகுதியை இவ்வாறு அழைப்போம். 2 எழுத்துக்கள். இப்ப கண்டுபிடிங்க பாப்போம். நான் தரவு தர மாட்டேன். கொத்தலாவன் கொத்தலாவன் கேள்விப்பட்டது. அது குழம்பு பக்கம் கொத்தலா. பரோமலை பரோட்டான்னு சொல்லுவோம் தானே, பரோமலை ரொட்டி வகை வரட்டும். பரோட்டா சொல்லுவோம் ரொட்டி அது. அது உங்களோட வந்து பாப்போம். அடுத்தது யாராவது சொல்லுவாங்க மரக்கறி ரொட்டி. எத்தனை எழுத்து? 4 எழுத்துக்கள். வாங்கி இலங்கையில போனா சாப்பிடுவோம். கடையில நிப்பாட்டி பஸ் அடிக்கிற இடத்துல அந்த பேட்டியும் கண்ட வேலை எனக்கு வருது இல்லை ஞாபகம். பீச்சு வேண்டு வரும் நினைக்கிறேன் இல்லையா? ரஜிதாக்கா பீச்சு பீச்சு ரொட்டி வந்துட்டு பராட்டை வந்துட்டு வேற ரொட்டி. அப்ப நல்ல டேஸ்ட் அடிக்கும் இந்த ரொட்டி. அந்த பரோட்டான்னா சொல்லுவாரு பரோட்டா. ஊரு வரலையே. அதானே அதானே 4 எழுத்துக்கள். நீங்க கடை செலுத்த இது ஒரு பொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த ரொட்டியை விட்டுட்டு நீங்க ஒரு பொருளாகவும் பாருங்க. ஒரு பொருளாகவும் ஒரு அளவையின் பொருளாகவும் பயன்படுத்தப்படும். இப்ப கண்டுபிடிங்க பாப்போம். அளவையின் பொருளா? சின்ன முதலாவது பாலர் வகுப்புக்கு இந்த தரவு தாரமாய் தார தேங்காய் ரொட்டி நல்லா இருக்குமில்ல? தேங்காய் ரொட்டி அதுலயே 4 எழுத்துன்னு சொன்னாங்க. முக்கியமான இடங்கள் இவை. இதுகள் எல்லாம் இந்திய தமிழர்கள் பெருமளவுல வாழ்றாங்களா இங்க. இவங்கள பாவம், இவங்களுக்கு இன்னும் வீடுகள் எல்லாம் நிறைவான வீடுகள் இல்லாம எல்லாம் கிறிஸ்டியனாக்களா இருக்குது. ஒரு ஊர் இருக்கு. ஆனா வத்தலை கொழும்புல இருக்குது. வத்தலை கொழும்பு அது வத்தலை தானே கொழும்புல இருக்குது. இல்ல இவ சொல்றது வட்டவளை, அந்த மழை பெய்யுற இடம் வட்டவளை. அது அந்த மதியம் அதிகமான மழை வீழ்ச்சி. இப்ப வேற ஒரு இடம் இல்ல. நான் வந்த தரவை கவனிச்சு பாருங்க. நீங்க கேட்காம
நிலத்தை விட்டு உயரமான பகுதியை நாங்க என்ன சொல்லுவோம்? மலை மேடு மேடு சொல்லு. மேடு வழி. உயரமான பகுதின்னு சொல்றேன். மேடு எப்படி வரும்? மலை மலை மலை. மலை. வாழ்த்துக்கள். மலையை கண்டுபிடிங்க. மலையெல்லாம் அப்படி அந்த ரொட்டியை கண்டுபிடிங்க. இல்லாட்டி அளவையின் ஒரு 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 பொருள், அளவைக்காக பயன்படுத்தப்படுற ஒரு பொருள், அதை கண்டுபிடிச்சு கடைசியில் தடுங்க. கொத்மலை. வாழ்த்துக்கள். கொத்து கொத்துமலை. ரொட்டி, கொத்துமலை. கொத்து ரொட்டி ஒருத்தரும் சொல்லலையே. கொத்துமலை தான். கொத்துமலை இதுலதான் இந்திய தமிழர்கள் பெருமழையில் வாழ்கின்றார்களாம். அங்க கொத்து அணையின் ஒன்று இருக்கிறது, கொத்து ஆறு ஒன்று இருக்கிறதாம். அது அங்கதான் தேர்தல் தொகுதி அமைந்திருக்கிறதா. ஐயோ. கொத்துமலை. அடுத்து 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. பொடிமொனிக்க உடரமொனிக்க பொடிமொனிக்க உடரமொனிக்க என்கின்ற தொடர் ஊந்துகள். தொடர் ஊந்துகள் இந்த ஊரை கடந்துதான் செலுத்துகிறதாம். பாப்போம் எத்தனை எழுத்து? 5 எழுத்து. இதுக்கு பதில் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த பொடிமொனிக்க உடரமொனிக்க பாட்டும் இருக்கிறது. ட்ரெயினின் வீரர் பேரு உடரட்டமணிக்க உடலட்டமணிக்க. ஒரு பாட்டு இருக்குது, சிங்கள பாட்டு ஒன்று. ஒடிமணிக்கா மற்ற என்ன மணிக்கா? உடரமணிக்க. அபிசவலை. இல்லை. பட்டிப்படை இல்ல. நானோயா. கொட்டக்கலை. 2 தரவுகளையும் பொருந்துதான்றதை விளக்கமாக கருதி கொண்டு பதிலை சொல்லுங்களேன். ஆமாம். இப்ப நான் தரவு தருகின்றேன் உங்களுக்கு. கேளுங்க. முதல் பகுதி ஒரு நாங்க சூரியனை எவ்வாறு சந்திரனை எவ்வாறு அழைப்போம்? அமைதியா கேளுங்க. அது ஒரு வடிவம் இருக்கிறது. அந்த வடிவம், அந்த வடிவத்தை கண்டுபிடிச்சு இறுதி பகுதியை இறுதி இடத்தை நீங்க வெட்டணும். அப்ப முதல் பகுதி ஊர்ற முதல் பகுதி வரும். அடுத்தது ஒரு ஒரு பொருளையோ எங்களோட ஆவணங்களை எங்களோட அசையாத பொருட்களையோ நாங்க ஒருவருக்கு அந்த கொடுக்கிறோம். நாங்க அவர்கிட்ட பிரதிபலம் பாராம ஒரு நிறுவனத்துக்கு அது ஒரு மனிதருக்கு கொடுப்பதை நாங்க இவ்வாறு அழைப்போம். அடுத்தது எங்களோட உடம்புல இருக்கிற ரத்தத்தையும் நாங்க கொடுக்கலாம். அதுக்கு ஒரு பொருளை நாங்க சொல்லுவோம். அது 2ஐயும் சேர்க்கும் போது இந்த ஊர்ற பதில் வரும். எத்தனை எழுத்துக்கள்? 5 எழுத்துக்கள். பதில் வந்தது. நான் நினைக்கிறேன் ராஜினி அவர்கள் வாயால இது உச்சரிக்கப்பட்டது. இந்த ஊர் உடமணிக்கா தலவாக்கல வருமா? தலவாக்கல. இப்ப நான் சந்திரன் சூரியன் வடிவம், அந்த வடிவம் என்னன்னு சொல்லுவோம். அதை விட்டு நீங்க இறுதி பகுதியை நீங்க வெட்டுனா ஊர்ல முதல் பகுதி வரும். ஒத்தரும் இல்லாத ஆட்கள் சிலர் அப்படியே கொடுத்துட்டு போவாங்க. சில ஆலயங்களுக்கு கோயில்களுக்கு அப்படியே. கடைசி 3 இடத்துல வருமா? 2 எழுத்து தான். முதல் உணராகல ஒரு பகுதி சரியாக இருக்கிறது. எதுல நான் சொன்னதுலயோ ஆறு சொல்ல மாட்டேன். எப்படி தலவா வரும்? சூரியன் வாழ்த்துக்கள். வட்டம் வட்டம் வடிவம் இது. அப்ப மத்த கண்டுபிடிங்க பகுதிங்க. என்ன சொன்ன நீங்க? இப்ப என்ன வர இல்லையோ? பதில் வரல. ஒரு பகுதி வட்டக்கொடை. வாழ்த்துக்கள். வட்டக்கொடை. வட்டக்கொடை. கொடை கொடுக்குறோம். எங்கள்ட்ட இருக்கிற பொருட்கள் எங்களுக்கு உத்தரவு இல்லாட்டி நாங்க கொடையா கொடுத்துட்டு போவோம். கொடையா கொடுத்துட்டு போவோம். வட்டக்கொடை. அப்ப பொடிமோனிக்க உடரமோனிக்க என்கின்ற தொடர் ஊந்துகள் போகின்ற கடந்து செல்கின்ற ஊரு இந்த ஊராத்தான் இருக்கிறது. அடுத்தது இது ஒரு சிறப்பான ஒரு இடமாக அமைகிறது. நாங்க தெரிந்திருக்க வேண்டும். சிறிய நியூசிலாந்து என்று அழைக்கப்படுகின்ற ஊர் இது எங்க தாயகத்துக்குள்ளதான் இருக்கிறது. சிறிய நியூசிலாந்துதான் அழைக்கிறேன் இந்த ஊரை. இங்க அழகான ஒரு முக்கியமான ஒரு பொருள் இருக்கிறது. முக்கியமான ஒரு உற்பத்தி பொருள் ஒன்று இருக்கிறது. கட்டாயம் போனீங்கன்னா நாங்க சுவைத்துட்டு வரலாம். இதுக்கு மேல நான் பதில் தர மாட்டேன். அழகான அதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா, சென்ற வருடம் நான் போயிருந்தேன் குடும்பமாக. உண்மையில வெளிநாடுல இருக்கிற இப்படி ஒரு ஊர் எங்களோட நாட்டுல இருக்குதா, இப்படி ஒரு இடம் எங்களோட நாட்டுல இருக்குதா என்று பார்க்கக்கூடியதா இருக்கு. அங்க போகின்ற கால்நடைகள்
இதுக்கு மேல நான் தரவு எத்தனை எழுத்துக்கள் தர மாட்டீங்களோ? 5 எழுத்து. கால்நடைகளை எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே நெதர்லாந்து நாட்டுல இருக்கின்ற கால்நடைகளை மாதிரி இருந்தது எனக்கு. நாங்க வாங்கி சுவைக்கலாம், அங்க போகலாம். ஸ்ட்ராபெரி தோட்டம் இருக்கின்றது, அழகான ஒரு இடம். கட்டாயம் நீங்க போனீங்க அந்த இடத்தை போய் பாருங்கள். அந்த சிறிய நியூசிலாந்து என்று பெயர் அது கலைக்கப்படுகின்றது. நாங்க இலங்கைக்கு போனோம்டா சாப்பாடு போகாம எங்களை தாயகத்தையில இருக்கிற வேற பகுதிகளையும் போக வேணும். போய் பார்க்கும் பொழுதுதான் அவ்வளவு அழகான நாடு எங்களோட நாடாக இருக்கு. யூரோப்ல நாங்க வாழ்கின்றோம், அதை பத்தி பெருமையாக பேசுகிறோம். எங்க மலைப்பகுதியை ஒரு ஐரோப்பிய நாடு மாதிரி தான் எங்களோட நாட்டுக்குள்ள இருக்கிறது. யாழ்ப்பாணத்தை எடுத்து பார்த்தா அது ஒரு வித்தியாசமா இருக்கிறது. கிழக்கு மாநிலம் எடுத்து பார்த்தா அது ஒரு அழகாக இருக்கிறது. தெற்கு எடுத்து பார்த்தா அது ஒரு அழகாக இருக்கிறது. மத்திய இடங்களை பார்த்தா அது ஒரு அழகாக இருக்கிறது. நாங்க அதையெல்லாம் போய் பார்க்க வேணும். உண்மையில ஆரம்ப காலங்களில் சொல்லியிருந்தோம் போரினால் போக முடியாது என்று. ஆனால் இப்பொழுது தாயத்துக்கு போறோம், எங்களோட குழந்தைகளை கூட்டிக் கொண்டு காட்டுங்கள், இப்படித்தான் எங்களோட நாடு எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று. உண்மையில ஐந்தெழுத்து. இந்த இடத்தை போய் பார்க்கும்போது வரவே மனசு வராது. மலையில ஏறி நின்று நாங்க பேர்களை சொல்லி அழிக்கும் போது அது எதிர ஒழிக்கின்றது, புக மண்டலமாக இருக்கிறது. நாங்க 4 நாட்கள் அங்கு தங்கியிருந்தோம். உண்மையில அழகான ஒரு இடம். அது உங்களோட பக்கம் தான் இருக்குது போல இருக்கு, மட்டக்களப்பு பக்கம் என்ன அப்படியா? ஐயோ, மலைப்பகுதி சொல்லுங்க. மலைப்பகுதி மட்டக்களப்பு பக்கமா? நுவரெலியா மாவட்டத்தில் இருக்கின்றது. இங்கு ஒரு அழகான பால் பண்ணை இருக்கின்றது. அந்த ஊருக்கு பேரை வச்சுதான் அந்த பால் பண்ணை இருக்கிறது. இப்பொழுது கண்டுபிடிக்கிற பாப்போம். பேர் போன பால், அதுக்கு பேர் அங்க மீப்பிலிமான இல்ல. அந்த கேட்டல் ஃபார்ம் இருக்குது. அந்த பாலுக்கு பெருமதியான பேரு இந்த கடவுளி எல்லாம் வாங்கினா இந்த ஊர்ல பேரை வச்சுதான் அந்த பாலுக்கு பெருமதியும் விலையும் நிர்ணயிக்கப்படுகின்றது. 5 எழுத்து. நியூசிலாந்து, சிறிய நியூசிலாந்து. உண்மையில நியூசிலாந்தோட அழகா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நியூசிலாந்துக்கு நான் போகவில்லை, வர முடியாம இருந்தது அந்த இடத்தை விட்டு. பின்னரமாகனா இப்படி இந்த நடுக்க தொடங்கினது. அடுத்தது இந்த புக மண்டலமாக இருந்தது. கலையில முடியுமா? கலையில என்னதுல தலை வராது, தானா வராது, இல்ல வராது. அந்த பின்பகுதி இது சிறிய மிருகங்கள் வாழ்கின்ற ஒரு உறைவிடத்தை குறிக்கும். சிறப்பான வாழ்த்துக்கள். அம்பேவலை. அம்பேவலை மெல்க் நீங்க கேள்விப்படலையா? அம்பேவலை அந்த பாலை நீங்க குடிச்சீங்கன்னு சொன்னா இலங்கை ரூபீஸ் ஒரு கிளாஸ் 600 யூரோ எடுத்து 600 இலங்கை ரூபீஸ் எடுத்தார்கள். சூடாக்கி பால் தருவார்கள், சீனி போட்டு பால் தருவார்கள், சீனி இல்லாம தருவார்கள். 3 விதமான பால் இருக்கிறது. அதை குடிக்கும் பொழுது உண்மையில நான் நெதர்லாந்து நாட்டில் அந்த பாலை அருந்தின மாதிரி இருந்தது. அதே மாடுகள், அதே உயரம், அதே பால் மடிகள் பார்க்கும்போது ஆசையா. 5 மணிக்கு சாய்த்து கொண்டு போறார்கள். ஒரு 200-300 மாடுகள் அந்த நெட்டக்காலி மாடுன்னு சொல்றது. நெட்டக்காலி மாடுன்னு சொல்றது அதையா? இந்திய நாட்டு மாடுகள் தான். எமது நாட்டு மாடுகள் கால்நடைகள் மெலிஞ்சி அந்த பாவமா இருக்கு பாக்குறது. பால் எடுத்து அது சரியாக்கா எனக்கு. இங்க இருக்கிற மாடுகள் இனமாக இருந்தது. வெளிநாடுகள்ல இருந்து அந்த மாடுகளை கொண்டு வந்திருப்பார்கள். ஸ்ட்ராபெரி தோட்டம் இருக்கிறது. ஸ்ட்ராபெரி தோட்டம் இருக்கிறது. அடுத்தது துளுப்பு தோட்டம் இருக்கிறது. அங்கு அந்த உண்மையில நீங்க போனா அந்த இடத்தை நீங்க கட்டாயம் போய் பாருங்கள். நீங்க விரும்பினா போய் பாருங்கள். அதை சிறிய நியூசிலாந்து என்று அழைக்கப்படுகின்றதா இந்த ஊரை. அடுத்தது சிறிய நகரின் பெயர். இது சிறிய நகரா இருந்திக்கா முதல். அடுத்தது கால்சேரி நீர்த்தேக்கம் அமைந்த போது இந்த ஊரு மூழ்கி விட்டதாம். ஒரு ஊர் இருந்திக்கு, அதுல வேறொரு ஊர் உண்டு. அந்த கால்சேரி நீர்த்தேக்கத்தை அவங்க புலர் அமைக்கும் பொழுது அந்த ஊரு அந்த நீருக்குள்ள மறைஞ்சிட்டான்.
மறையும் போது ஒரு பழைய பழைய நகரத்துக்கு பதிலாக இந்த ஊரை உருவாக்கியிருக்கிறார். இந்த ஊரை உருவாக்கியிருக்காரு. என்ன ஊர் இது? எத்தனை எழுத்து? 5 எழுத்து. அந்த ஊர் அப்படியே அந்த நீர்த்தேக்கத்துக்குள்ள மறைஞ்சிட்டாங்க. இந்த புதிய இந்த பழைய ஊரு, அந்த பழைய ஊருக்கு பதிலாக அந்த பக்கத்துல இந்த ஊர் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் எமது தாயகத்துல நுவரெலியா பகுதியில இருக்கிறது. கடைசியில லயன்னாவில முடியுமா? இல்ல, யாவனாவுல முடியும். தேடிக்கொள்ளுங்கள். யாவனாவ் நானுயாவா? இல்ல, நானும் இல்ல. ஒரு வித்தியாசமான பேரு. ஒரு கடிக்கின்ற ஒரு ஒரு இந்த நம்ம சொல்லுவோம் தானே, மரங்கள் எல்லாம் மிதிக்கும், இது பட்டா தடிச்சு போயிடும் சொல்லுவோம். ஒரு ஊர்வனை யாவனாவில முடியுமோ? யாவனாவுல முடியும். நானுயா. அந்த 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 நம்ம சொல்லுவோம், இது கடிச்சா தடிச்சு போயிடும். இது ஒரு வேற வேற பேரு சொல்லுவோம். மசுகலியா யாருமா சொன்னீங்க? வாழ்த்துக்கள். நான் பத்மினி. எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? டக்கு டக்கு கண்டுபிடிக்கலாம். என்ன பேர்? மசுகலியா. நீங்க கடிக்கிறது ஏதோன்னு சொன்னீங்க தானே. மஸ்கட்டின்னு சொல்லுவது தானே. கடைசியில யானாவில முடியுது. அதுதான் பாத்தீங்களா, தரவை நாங்க யோசித்தோம்டா நாங்க கண்டுபிடிப்போம். மஸ்கலியான்னு சொல்றதுதான் இந்த ஊர். மஸ்கலியா. இதுல அதிகமாக இதுவும் அழகான ஒரு இடம் தான். நீங்க நுவரெலியா மாவட்டத்துக்கு போனீங்கன்னா டக்குன்னு வராம ஒரு 4-5 நாள் அழகான இடங்கள், அழகான ஊர்கள். இதுல கிறிஸ்டியன் இந்த சேர்த்து இருக்கிறது, அந்த பள்ளிவாசல் இருக்கிறது, கோயில் இருக்கிறது, பௌத்த விகாரை இருக்கிறது. 4 இன மக்களும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்கின்றார்கள் இந்த மஸ்கலியா என்ற இடத்துல. சின்ன கிராமம் தான், அழகான கிராமம். அதிகமாக அந்த பிரசா மரக்கறிகளை வாங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த இடத்துல. பூமரம் இருக்குங்க. பூக்கள் நிறைய பூக்கள். ஆமாம். இவ்வளவும் நான் இன்றைய கொண்டு வந்த விடயங்கள். அடுத்தது நாங்கள் ஒரு 10 நிமிஷம் இருக்கிறது, நாங்க பேசிக்கொள்வோம். தாயகத்தில இருந்து மறையப்படுகின்ற பழங்கள். தாயகத்துல நாம இருக்கிற இப்ப இருக்கக்குள்ள சில பழங்களை காணல. நான் போய் தேடினேன் சில பழங்கள் இன்னைக்கு வேணும். அந்த பழங்கள் எல்லாம் இப்ப வாரல, அழிஞ்சு போயிட்டு காட்டோட போயிட்டுன்னு சொல்றார்கள். அப்படி மறையப்பட்ட பழங்கள் உங்களுக்கு ஞாபகம் தான் சொல்லி. பழங்களா? ஃப்ரூட்ஸா? பழங்கள். பழங்கள். இலந்த பழம் இல்ல. இலந்த பழம் இல்ல. இலந்த பழம் இருக்கின்றது, அழிந்து கொண்டு வருகின்ற அழிகின்ற பட்டியலில் இருக்கின்றது. ஈச்சம்பழம் இல்ல. ஈச்சம்பழம் என்று அந்த ஈச்சம்பழம் அதுவும் அழிந்து கொண்டுகிற பட்டியலில் இருக்கின்றது. நாவல் பழம். நாவதாளி பழம் இல்ல. இப்ப நாவல் சரியான சத்து நிறைந்த பழம் தானே. கோணல் புளியண்டு இருக்குல்ல, சின்ன 15 மரத்துல. அது இல்ல, நாங்க போயே இல்ல எங்களோட ஊர்ல. உங்களோட ஊர்ல இல்ல. அதுவும் காடுகள்ல இருக்கிறது, அதுவும் அழிந்து கொண்டு வருகிறது. நாகதாளி. நாகதாளியும் அழிக்கப்படுகிறது. கள்ளி குளத்துல நாகதாளியும் அழிக்கப்படுகிறது. வேற மற்றெல்லாம் காட்டு மரம், ஈச்சம்பழம், நாகதாளி. மருங்கப்பழம் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? மருங்கப்பழம் இல்ல இல்ல. நறுவலி பழம் கேள்விப்பட்டிருக்கோம். நறுவலி வரும். நறுவலி பிசின்தன்மை மாதிரி இருக்கும். அது பெரிய மரம். நறுவலி அழகான சின்ன சின்ன காய்கள். அது நம்ம அந்த மூட்டுல இருக்கிற அந்த அந்த மொழிகளுக்கு அந்த உள்ளுக்கு இருக்குத்தானே அந்த அந்த இது மாதிரி கம் மாதிரி உண்டு. அதுக்கு நல்ல முடி சொல்வார்கள் நறுவலி. ஒட்டும். அது அந்த கைகால எல்லாம் உடஞ்சிக்குன்னு சொன்னா அதுல அதை இட்டி அந்த சாறு எடுத்து கட்டி அதை ஒட்டு வைப்பார்கள் ஆடு மாடுகளுக்கெல்லாம் நறுவலி இலைகளை. பழங்கள் இந்த பழம் மருங்கப்பழம், நாயுண்ணி பழம். நாயுண்ணி கீரை தான் இருக்கு. பழம் பழமா இல்லையா? அது சாப்பிட வேப்பம்பழம் இல்ல. வேம்பு காட்டில இல்ல தானே. வேப்பம்பழம் இருக்கிறது. வேப்பம்பழம் இருக்கு. ஊர்வலியே இருக்கு. அது ஊர்வலியை வட்டி போட்டார்கள் வீடுகள் கட்டுவதற்கு. இப்ப அந்த மருங்கப்பழம் என்று சொல்லி இந்த சின்ன சின்ன வெள்ளப்பழமா இருக்கு மருங்கன்னு சொல்லி. பரட்டையான மரம். அது பத்தன்னு சொல்லுவார்கள். அதை மரம் என்று சொல்றதுக்கும் பத்திக்கும் வித்தியாசம் இருக்கிறது. 10 ஒரு அளவான உயரத்துக்கு மேல வளராது.
இந்த காடுகள்ல எல்லாம் போனீங்கன்னு சொன்னா வெள்ள சீலையை விரிச்ச மாதிரி இருக்கும் அந்த மரம். கொத்து கொத்தா தான் காய்க்கும். பழம் என்ன மாதிரி பாலப்பழம்? பாலப்பழம் வாழைப்பழம் மஞ்சள். இப்பொழுது சீசன் பழமாக இருக்கிறது. பாலையும் பீரையும் மடு திருநாட்கள் அது காய் பழம் மடு திருநாள் எல்லாம் காட்டு நன்றி நிறைய நினைவுகள். ரஜிதா, நன்றி வணக்கம்மா. உங்களுக்கு வாழ்த்துக்கள். வரப்போ தட்சிணிக்கும் வாழ்த்து கூறி கேட்டு கொண்டிருக்கோம். நானும் விடைபெறத்தான். அடுத்தது இந்த சுரோனியம் பழம் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? என்ன சாமா? சுரோனியம் பழம். குரோனியமா? சுரோனியம் பழம் என்று சொல்வாங்க. அது என்ன மாதிரி? அது சின்ன கொட்டு ஒன்று இருக்கும். அந்த ஆட்டு புழுக்கம் மாதிரி இருக்கும். அதுல அளவுதான் அந்த பழத்துக்கு அளவு. பச்சையா இருக்கும். அதுக்கப்புறம் 2 நிறங்களில் 2 நிறங்கள் கொடுக்கும். ஒரு இந்த ஒரேஞ்ச் கலர் ஒன்று வரும் முதல். அதுக்கப்புறம் செம்மஞ்சள்ல சிவக்கும் அந்த பழம். கொத்து கொத்தா காய்க்கும். அது அந்த பழம் இப்பொழுது அழிந்து போய்விட்டது. எங்களோட பக்கமெல்லாம் நிறைய இருக்கும் அந்த காடுகள்ல. இப்ப இல்லை அந்த மரம். அடுத்தது மீனாட்சியம் பழம் கேள்விப்பட்டீங்களா? கருத்த பழம். வாயெல்லாம் சாப்பிட்டோன்னா அப்படியே நாக்கெல்லாம் கருத்து போயிடும். அப்ப நாவப்பழம் எல்லாம் சாப்பிட்டோன்னா நாவல் நிறத்துல வர மாதிரி இந்த பழத்தை சாப்பிட்டோம்னா தனி கருப்பா போயிடும். நீட்டு பழம் ஒரு அலறிக்கொட்டோட அளவுக்கு இருக்கும் இந்த பழம். மீனாட்சியம் பழம் என்று சொல்வார்கள். வேற பழங்கள் தெரியல. வேற அவ்வளவுதான் தெரியும். தெரியும். கொழுக்கட்டை சுடுறதுக்கு பாவிக்கப்படுற பூ என்னன்னு தெரியுமா? என்னதுக்கு? கொழுக்கட்டைக்கு பாவிக்கப்படுற பூ. கொழுக்கட்டைக்கும் தெரியல. காட்டு பூ உண்டு. கொழுக்கட்டை அவிக்கிறது என்னது பாவிக்கிற? கொழுக்கட்டைக்கு இந்த தேங்காய் பூக்கு பதிலாக இதை பாவிப்பாங்க. உள்ளுக்கு பயரோட கலந்து. தெரியல. அப்ப தேடி கொள்ளுங்க. நான் சொல்ல மாட்டேன். யாராவது தெரிந்தா வாரத்தில் அதை கொண்டு வந்து தருவாங்கன்னு கேட்கிறேன். கேட்டுக்கொண்டு பயிரோட கலந்து என்ன தேவை அவிப்பீங்க நீங்க? தேங்காய் பதிலா தேங்காய் பூ நீங்க கலக்குற மாதிரி இது ஒரு காட்டு ஒரு பூ உண்டு. சரியா? இலுப்பியா? வாழ்த்துக்கள். இலுப்பம்பூ கண்டுபிடிச்சுட்டா. அத நாங்க சும்மா இடிச்சு போட்டு அப்படி சாப்பிடலையே. கொழுக்கட்டைக்கு பாவிக்கிறோம். இல்ல மேல வாசம் இல்லாது. ஓ, அதான் இந்த மரத்துக்கு கீழே போய் சீலையை அப்படி பிரிச்சு வச்சவன கொட்டுப்படும். தேங்காய் பூ பயரோட கலந்து இதை எங்கட பகுதியெல்லாம் வைப்பாங்க. ஓ, அது பூ வடிவான மஞ்சளும் ஒரேஞ்சும் ஒட்டும் கையில. இனிப்பு தன்மை சொல்லுவார் எழுத்து. ஏன்னா ஆலை இல்லா ஊருக்கு இழுப்பம்பூ சர்க்கரைன்னு சொல்லுவாங்க. இனிப்பு இனிப்பு தக்க இனிப்பு தேங்காய் பூ தேங்காய் பூ பதிலா போடுறாங்க. இடிச்சு சாப்பிடுறோம் நாங்க. நல்ல வாசம். என்ன பூ? அது இலப்பம்பூவா? அது வீடுகளிலும் இருக்கு அந்த மரம். வீடுகளிலும் இருக்கும். தர்ஜினிமலையரமும் இதுல நின்றவர் தானே. இப்ப மட்டும் குரல் வருது தர்ஜினின்ட்டு. எனக்கு தெரியவே இல்லையே வாணிகா. ஒரு இடமே எனக்கு தெரியல. வஜிதா காண்டன். சரி, அந்த டின் கதை என்ன நடந்தது? டின் மில்க் டின்னுக்கு நீங்க இந்த நாம நம்மள பகுதியில பால் டின் எப்படி சொல்லுவோம்? பால் டின்னு டின் மில்க்னு சொல்லுவோம். ஆங்கில தமிழ்ல எப்படி சொல்லுவீங்க? தமிழ்ல வராது. தமிழ்ல பேணிதான் வரும். தமிழ்ல நம்ம பேச்சு வழக்கு எப்படி கதைப்பீங்க? வீட்டுல டின் தான் சொல்லுவோம். டின்பால். பால் டின்னு சொல்றேன் நாங்க. டின் பால் எழுதி கூடுங்க. அப்போ அல்லது பால் டின் மில்க் டின் எம்ஐஎல். அந்த டின் இங்கிலீஷ்ல டின் தான் தமிழ்ல சொல்லுங்களேன். தமிழ்ல எழுதக்குள்ள இங்கிலீஷ்ல வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவோம் டின். நாங்க பேணி எல்லாம் குறைவு. அதத்தாமா இங்கிலீஷ்ல நீங்க தமிழ்ல டின்னு சொல்லுவோம். டீனா இந்த நடின். நடின். அதான் நாங்க அதுதான் இப்ப நாங்க எங்கட பகுதியில டின் பால் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். மீன் இருக்கலாம் இல்லாம. ஒவ்வொரு பத்திரிக்கையும் வித்தியாசம். இல்ல பகுதி என்றதை விட இப்ப மூதாதையர்கள் இப்ப அம்மம்மா எல்லாம் நான் டின்னு உச்சரிச்சிருப்பார்கள். தெரியாது, எனக்கு தெரியாது. அவர் டின்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அல்லது பேணின்னு சொல்லிப்பாருன்னு எனக்கு தெரியாது. பேணின்னு சொல்லுவாரு. டின்னு தான் கூடுதலா சொல்லுவாங்க. ஓகே.
அதைத்தான் நான் சொன்னேன்னா இன்றைக்குமே எங்கட பகுதியில டின்னு சொல்லுவார். ஓகே. அது அப்படி அவங்க எந்த மாற்றமும் இல்லை. எங்க போய் யூனிவர்சிட்டியில படித்தாலும் அந்த கதைக்கு இல்ல அது பேச்சு மொழியில அது மாற்ற முடியாதானே. இப்ப நாங்க பீட்ரூட் கரெக்டுக்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோமா தமிழ் இல்ல தானே. அதான் சில விஷயங்கள் அப்படித்தான் இருக்கு. அதானே பீட்ரூட் எல்லாம் நாங்க கடையில வாங்கிட்டு வரக்குள்ள நாங்க சரியா உச்சரிக்கிறதா வாணி. சில நேரம் சிவப்பு கிழங்கு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க, சில நேரம் மஞ்சள் கிழங்கு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல இப்பவும் நம்ம அவர்கள் இங்கேயே சொல்லுவார்கள் பீட்ரூட்டு சமைச்சா பீட்ரூட்டு என்று சொல்லுவார்கள். பீட்ரூட் தான் சொல்றதோ பீட்ரூட் கரெக்டு சமைச்சா அப்படியே இழுத்து நடக்கும். ஆகவே சிறப்பு வாழ்த்துக்கள். சிவதர்ஷினியோட இணைஞ்சிட்டார். அதற்கு முதல் யோகாவோட ஓடிட்டு சிவதர்ஷினிக்கு நேரத்தை கொடுத்துக்கொள்வோம். சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். வாணி மீண்டும் வாழ்த்துக்களை பண்ணுங்க என்று கூறிக்கொண்டு நன்றி. அடுத்த வாரம் சந்திக்கிறோம். நன்றி சிறப்பான இதில் தந்திர புது புது இடங்களை கண்டுபிடிச்சோம். வாழ்த்துக்கள். அடுத்த வாரம் பதிவு. இதாவுக்கும் நன்றி. நன்றி. நல்ல புது புது நல்ல வித்தியாசமான கேள்விகளை கொண்டீங்க. மிகவும் நன்றிகள். மழை நேரம் நன்றி. ஈஸ்வரன் அண்ணாக்கு பொறுமையோட நன்றி. ஈஸ்வரன் அண்ணாக்கு சிறப்பு வாழ்த்துக்கள். நன்றி. ஈஸ்வரன் நன்றி. வணக்கம். நன்றி வச்சுதான் நிறைவு கருந்த ஊரோட விளையாடு தோப்பாடு வச்சுதான் மோட்டர்கள். நன்றி.